Hello friends, welcome to Miriam's SM Kitchen channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இன்னைக்கு சௌச்சௌ சௌச்சௌனாக்கா அந்த சீமை கத்திரிக்காய் பெங்களூர் கத்திரிக்காய்னு அதில் இன்னைக்கு ஒரு கூட்டு பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே வீடியோ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சின்ன கிளாஸ் இருக்குது பாருங்கள். இந்த சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் சிறுபருப்பு போட்டுக்கினேன். இந்த சிறுபருப்பை குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு நான் கழுவிட்டு கொண்டு வந்துடுறேன். இப்போ கழுவி கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இதில் கொஞ்சம் இது சீமை கத்திரிக்காய்னா சௌச்சௌ அதுதான் அது கொண்டு வந்து போட்டுக்கலாம். அதில் இதில் வந்து நம்ம வந்து சிறுபருப்பை ஒரு கிளாஸ் போட்டு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து சௌச்சௌ, இது பெங்களூர் கத்திரிக்காய்னு வாங்குது. இது வந்து பெருசாக இருந்துச்சு, அதனால் நான் ஒன்று தான் எடுத்துக்கினேன். 2 இடத்துல ஒன்று தான் எடுத்துக்கினேன். இது உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணும், 2 காய் 3 காய் எவ்வளோ வேணுமோ நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது ஒரு சீமை காய் வந்து எடுத்துக்கினேன், கத்திரிக்காய். இது வந்து பெருசாக இருக்கிறதுனால 1 எடுத்துக்கினேன் நான். இப்போ இதை வந்து நம்ம இந்த பருப்பில் போட்டுடலாம். பருப்பில் போட்டாக்கா அதை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் வச்சுட்டு வேகட்டும். இதுலேயே நம்ம என்ன செய்யணும், ஒரு தட்டு இதிலே நம்ம வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். 2 தக்காளி, சீமை கத்திரிக்காய் ஒன்று, இது ஒன்று, சிறுபருப்பு போட்டு தக்காளி இல்லை போட்டுட்டாக்கா அது வேகட்டும். குக்கர் போட்டு மூடி வச்சு அது வேகட்டும். இப்போ குக்கரில் வந்து தக்காளி 2 தக்காளி போட்டிருந்தோம். பருப்பு சிறுபருப்பு சின்ன கிளாஸ் நிறைய இதில் போட்டிருந்தேன். தக்காளி 2 போட்டிருந்தேன். சீமை கத்திரிக்காய்னா பெங்களூர் கத்திரிக்காய் அது 1 போட்டிருந்தேன், பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தாளிக்க வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இல்லை எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். இதில் நம்ம 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், இல்லை 2 மிளகாய் போட்டுருக்குறேன்.
இப்போது நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். இதில் ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், இது வர மிளகாய் 2, கடுகு உளுந்து போட்டுருக்குறேன். இப்போதைக்கு அது போட்டுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இல்லை இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப போட்டுடாதீங்க, கொஞ்சமாக பார்த்து போடுங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஜாஸ்தி ஆகிட்டாக்கா சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு. இப்போ இதில் பச்சை மிளகா விழுது இருக்குது. அப்படின்னாக்கா இது பச்சை மிளகா உப்பு போட்டு அரைச்சி வச்சுடுறது. இது ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அவள் சேர்த்துக்கிறேன். போதும். பச்சை மிளகா விழுதுன்றாங்க, அது சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். பண்ணி பாருங்க, சூப்பராக சவுச்சோவோட கூட்டு சூப்பராக இருக்கும். சீரகம், கரம் மசாலா அதெல்லாம் போட்டுவிடாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். வளர்ந்துட்டோம், பார்த்துக்கிட்டோங்க. இப்போ நம்ம இதில் போட்ட பருப்பு, சிறுபருப்பு, தக்காளி, சீமை கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சூப்பரான வாசனை வருது, ஜம்மன் வாசனை வருதுல்ல. இந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இதை தவிர வேறு அது இது போட்டுவிடாதீங்க, கூட்டுக்கு இது போதும். இது நல்லா கொஞ்சம் கிட்டுக்கு வந்து வதங்கணும். வதங்கின பிற்பாடு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ல. மிளகாய் பொடியெல்லாம் வேண்டாம், ஏன்னாக்கா பச்சை மிளகா விழுது போட்டுருக்குறோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்குறேன். 2 போடாதீங்க, பெரிய ஸ்பூனில் 1.5 போடலாம். நான் சின்ன ஸ்பூன்னு 2 போட்டேன். காஞ்ச மிளகா 2 போட்டுருக்குறேன். இப்போ இந்த காரம் போதும் இருக்குது. இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டு போட்டுருக்கோம். கிட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இது கிட்டுக்கு வந்துடுச்சுப்போம் கூட்டு. இப்போ வந்து நம்ம இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காவை இதில் போட்டுடணும். டேஸ்டியாக இருக்கும் நல்லா. ரொம்ப வேண்டாம், ஒரு 3-4 ஸ்பூன் துருவினது இருந்தால் போதும். தேங்காய் ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஆனால் போதும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், கலந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி செல்ற வரைக்கும் கொஞ்சம் கிண்டணும். இப்போ இது எல்லாம் ஆயிட்ட அப்படி தான். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவ்வளோதாங்க, ஆயிப்போயிடுச்சு. நான் ஒன்றும் இல்லை, டேஸ்ட்டு பார்த்து நான் சொல்கிறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான்.
சூப்பராக இருக்குது. தேங்காய் போட்டது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா கூட்டு சவ் சவ் கூட்டு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்டியாக இருக்குது. நான் இப்போ தான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருக்குது. இது மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள். ஒன்றில் சிறுபருப்பு போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா போட்டு பண்ணிடுங்க. நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். இது சப்பாத்தி பண்ணால் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதனால் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டு கூட கலந்து சாப்பிட்லாம், ரசம் சாப்பாடு கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க வீட்டில். நல்லாயிருக்கும். மிரியம் எஸ்எம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்னு வரும், கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க. அவ்வளோதான். இது நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக இருக்குது. வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ.